அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. அந்த முடிவுனால அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆடி போயிட்டாரு. என்னதான் நீங்கள் வழக்கறிஞர்களை எப்படியாப்பட்ட வழக்கறிஞர்களை நீங்கள் கூட்டிட்டு வந்து இந்த வழக்கில் நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாமீன் வாங்கிட்டு போனாலுமே உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு பரபரப்பான முடிவு எடுத்து பொன்முடி அவர்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு அதிரடியாக உயர்நீதிமன்றம் அவருக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் உடனடியாக அவரை வந்து பதவி விலக வேண்டும் என ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல்முறை செய்யப்பட்டு அதுக்கான விசாரணையும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட இப்போதான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தான் விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா அமைச்சர் பொன்முடி தரப்பிலிருந்து இறக்கப்பட்ட ஒரு 5 வக்கீல்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருக்கு அந்த வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் தான் இந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் வாதாட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்களே ஆடி போயிட்டாரு. இத்தனை வழக்கறிஞர்களை பார்த்து எதுக்காக இந்த வழக்கில் இத்தனை வழக்கறிஞர்களை நீங்கள் இறக்கிருக்கீங்க அப்படின்ட்டு வியந்து போய் நீதிமன்றத்திலே கேட்டிருக்காரு நீதிபதி அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க தரப்பிலிருந்து வாதத்தை எல்லாம் வைச்சதுக்கப்புறம் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உடனடியாக கைதியை வந்து உடனடியாக ரத்து செய்து அதிரடியாக தீர்ப்பு வழங்குறேன் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு முடிவை வந்து சொல்லிட்டாரு. அதனை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு தான் இந்த முடிவு. அரசியல் வட்டாரத்திலும் எல்லாருமே பேசப்பட்டு வந்தது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவில் இருக்கு இவ்வளவு நாள் பயணம் வந்து முடிவுக்கு வரப்போகிறது. மீண்டும் அவர் திரும்புவது மிகவும் கடினம் என எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் எல்லாருக்குமே ட்விஸ்ட் கொடுத்து ஒரு அதிரடியான ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தினார். அதனை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அமைச்சர் பொன்முடி மீது இருக்கக்கூடிய அனைத்து ஆவணப்பட்டியலை வந்து உடனடியாக இன்னும் 2 வாரங்களில் நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு வந்து மீண்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த 2 வாரத்திற்கு பிறகும் நீங்கள் சமர்ப்பிக்கவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை வந்து நீதிமன்றம் எடுக்கும் என ஒரு பரபரப்பான தகவல் வந்து இப்போ வெளியே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன பண்ண போறாரு, எப்படி இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவதற்கான என்னென்ன ஆலோசனை கூட்டங்கள் நடத்த போகுது என்பதை பற்றி வழக்கறிஞர்களுடன் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த 30 நாளில் வந்து டைம் கொடுத்தாங்க உயர்நீதிமன்றம். அந்த 30 நாட்களுக்குள்ள எப்படியாச்சும் பொன்முடி அவர்களின் கைதை வந்து ரத்து செஞ்சே ஆகணும் என எல்லா வழக்கறிஞர்களுமே வைத்து ஆலோசனை செய்து பொன்முடி அவர்கள் எப்படியெல்லாம் வாதாடினா நமக்கு சாதகமாக இந்த வழக்கு வரும் என்பதை திட்டவட்டமாக திட்டம் போட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அவங்களெல்லாம் இறக்கி தான் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் அவரது மனைவியுமே இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்களாகட்டும் அவரது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கௌதம் சிகாமணி அவர்களும் மீதும் தற்பொழுது அமலாக்கத்துறை டார்கெட் வச்சிருக்காங்க. அவரையுமே வந்து இப்போ வந்து கைது செய்ய போகும் நிலைமையில் தான் இருக்காரு. அவருக்கான விசாரணையும் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் கண்டிப்பாக அவரும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. தற்பொழுது திமுகவின் முக்கிய குடும்பமான அமைச்சர் பொன்முடியின் குடும்பம் அனைத்துமே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவது, அனைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. மக்களே, தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.